Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 2 Basic Algebra. Example 2.19. Use the method of undetermined coefficients to find the sum of 1 plus 2 plus 3 up to n. When n is a natural number அப்படின்னு கொடுத்துறாங்க. So sum of natural number என்ன? n into n plus 1 by 2. இதுதான் ஆன்சர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அவங்க ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைண்ட் கோஎஃபிஷியன்ஸ். இப்போது சொல்யூஷனில் புக்கில் இருக்கிற அதே மெத்தட் நான் சொல்லித்தரேன். எஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ்லேருந்து இப்போ எழுத போகிறோம். இப்போ என் லாஸ்ட் நம்பர், அதுக்கு முன்னாடி நம்பர் எப்படி வரும்? n மைனஸ் 1, அதுக்கு முன்னாடி நம்பர் n மைனஸ் 2, இட் கோஸ் ஆன். லாஸ்ட்டாக 2, லாஸ்ட்டாக 1. ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்டு எவ்வளோ தூரம் வேணால் வரலாம், அதனால தான் லாஸ்ட்டில் n எடுத்திருக்கோம். கிளியராக? இப்போது இந்த 2 and 1யுமே நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். n ப்ளஸ் n மைனஸ் 1 ப்ளஸ் n மைனஸ் 2 ப்ளஸ் அப் டு n மைனஸ் n மைனஸ் 2ன்னு எழுதணும். ஏன் இப்படி எழுதுறேன்னா ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஸோ நம்ம இந்த ப்ரூஃபை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். n மைனஸ் n மைனஸ் 1. இப்போ இதே லைன் தான், எதுவும் எக்ஸ்ட்ரா நான் இதை கொஞ்சம் மாற்றிருக்கேன். அடுத்த லைனில் n எல்லாம் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ n வெளியே வந்துருச்சு 1. அடுத்ததில் n இல்லை. ஸோ என்ன பண்ணுன்னா n மைனஸ் 1 பை n. நெக்ஸ்ட்டு டேர்ம் n மைனஸ் 2 பை n up to last term n minus 2 divided by n. Same n minus 1 divided by n. இப்போ n minus since எழுதிட்டு n minus 2 by n. இது எப்படி இருக்குன்னா n வந்து இப்போ 4 இருக்குன்னு வைங்க, 4 minus 2 by 4ன்னு அர்த்தம். அப்போ 2 by 4, 2 by 4ன்றது 1 by 2. அது கண்டிப்பாக 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ n minus 2 by n will be less than 1. அதே மாதிரி n minus 1 by n-ம் less than 1. ஏன்னா இப்போது சேம் 4 எடுத்துக்கோங்க, 4 minus 1 3 by 4ம் நமக்கு எப்படி வரும்? 1 விட கம்மியாக வரும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ தரனால. ஸோ நம்மளோட லைன் எப்படி மாறும்னா n இன்ட்டு 1 ப்ளஸ் அப் டு லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் 1 தான் வரும். ஏன்னா இது எல்லாமே 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டனால. இப்போ உள்ளக்கு எத்தனை 1 இருக்கும்? n டைம்ஸ் ஆஃப் 1. ஸோ உள்ளக்கையும் நான் n எழுதிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் n ஸ்கொயர் கிடைக்கும். இது வந்து s ஆஃப் n. இப்போ s ஆஃப் n ஸ்கொயர்னால நம்ம ஜென்ரலாக ஒரு பாலினாமியல் எடுக்கணும் அப்படின்னா s ஆஃப் n இஸ் ஈக்குவல் எப்படி எடுப்போம்? a ப்ளஸ் b into n plus c into n square, where a, b, c வந்து கோஎஃபிஷியன்ஸ். அது எப்படி வரணும்? எலிமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கோம், ஸ்கொயரு எக்ஸு கான்ஸ்டன்ட் மாதிரி. இப்போ அடுத்த லைனில் இன்னொரு கண்டிஷன் நமக்கு தெரியும், s ஆஃப் n ப்ளஸ் 1 மைனஸ் s ஆஃப் n. இப்போ s ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்னோடய வேல்யூ n ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா n இருக்க இடத்துல n ப்ளஸ் 1. So a plus b into n plus 1 minus c into n plus 1 whole square. ஓகேவா? அடுத்து மைனஸ் ஆஃப் s ஆஃப் n. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் எழுதணும், a plus b into n plus c n square. That is equal to n plus 1. இப்போ எல்லாத்தையும் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். a plus b into n bn plus b minus c into இது a plus b whole square. So n square plus 2 1s are 2 into n 2n plus 1 square 1 minus இப்போ உள்ளக்க மல்டிபிள் பண்ணும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் cn ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல், ப்ளஸ் bn மைனஸ் bn கேன்சல். இப்போ பேலன்ஸ் இருக்குது, அது மட்டும் எழுதிக்கலாம். பேலன்ஸ் b இருக்குது, ப்ளஸ் c இன்சைட் மல்டிபிள் பண்ணும். அப்போ cn ஸ்கொயர் plus 2cn plus c minus cn square is equal to n plus 1. இப்போ plus cn square minus cn square cancel. balance நமக்கு 2cn
ப்ளஸ் பி ப்ளஸ் சி. பி ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட், அதனால் சேர்த்து எழுதியிருக்கேன். இங்கே n வந்து இங்கே என்னோட கோஎஃபிஷியன்ட் 2c. தட் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் லைனில் equating the coefficients on both sides. அப்போ n அப்போ 2c is equal to 1, c is equal to 1/2. c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து bc is equal to 1, ஏன்னா bc கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட். b plus c is equal to 1, b plus c ஓட வேல்யூ 1/2 is equal to 1. நெக்ஸ்ட் லைன் எப்படி வரும்? 1 ப்ளஸ் 1/2 ஆன்சைடு வந்தால் -1/2. 1லேருந்து ஹாஃப் மைனஸ் போனால் ஹாஃப். ஸோ பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1/2. இப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சி வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஏ வேல்யூ மட்டும் தெரியல. இப்போ ஏ வேல்யூக்கு s(1) = 1ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா s(n)னா ஃபஸ்ட்டு டேர்ம்னு அர்த்தம். கரெக்டாக? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்கா. நேச்சுரல் நம்பரோட ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்? 1. ஸோ s(1) = 1. இப்போ இந்த 1 வந்து n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ a ப்ளஸ் b into n வரும், n இருக்க இடத்துல 1, c into n² வரும், அப்போ 1² which is equal to 1. so a plus b plus c is equal to 1. a plus b ஓட வேல்யூ 1/2, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். c ஓட வேல்யூ 1/2 which is equal to 1. half plus half 1 a plus 1 is equal to 1. therefore a is equal to 1 plus 1 and set போனால் -1. அப்போ a is equal to 0. ஸோ இதை வந்து நம்ம s(n)ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். s(n) is equal to a plus b into n plus c into n². இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வேல்யூ 0, b வேல்யூ 1/2 into n plus c வேல்யூ 1/2 n². நான் அப்படியே சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 0 போய்டும். 1/2 ரெண்டுக்குமே 2 இருக்குது. டினாமினேட்டரில் 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ s(n) is equal to மேலே நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். n plus n²/2. இது எப்படி எழுதலாம்? n காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா n² இருக்க n ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n வெளியே போயிடுச்சுன்னா 1 இருக்கும். n into n plus 1/2 இதுதான் s(n), அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா. இது நான் கொஷின் எழுதும் போதே சொல்லிட்டேன். இதை டிரைவ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய சம் நம்ம சால்வ் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இந்த ஒரு லைன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. n இதுலேருந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ இது எப்படி இன்னொரு வாட்டி எழுதலாம் அப்படின்னா, n காமனாக வெளியே எடுத்தால் 1 + n வருமா? n வெளியே போயிடுச்சு. ஸோ 1 + n²ல n வெளியே போயிடுச்சு, n /2. நம்ம ஃபார்முலா எப்போவுமே எப்படி படிச்சிருக்கோம்? n into n plus 1. அதனால் இது மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான், /2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.